ஆயிரம் கேள்விகளோடு அநேக குழப்பங்களோடு கத்தர் என் கூட தான் பேசுகிறாங்களா, கத்தர் என்னென்ன பாதைகளில் நான் நடந்தால் கத்தர் கண்டிப்பாக என் கூட பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாட்களில் நம்ம வேதத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு நான் இந்த பாதையில் நடந்தால் கத்தர் கண்டிப்பாக என்னோடு பேசுவாங்க என்பதை நான் எப்படி உங்களுக்கு வெளிப்படையாக நான் சொல்லிட்டு வரேன்னா, கத்தர் உயர்த்துவாங்க, நன்மையான காரியத்தை செய்வாங்க, கத்தர் இரக்கமாய் நடத்துவாங்க அப்படின்னு நம்ம அநேகமாக பேசுகிறோம். கண்டிப்பாக இந்த வார்த்தை உங்கள் மத்தியிலே கிரியை செய்யும் என்பதை நான் நம்புகிறேன். கத்தர் உங்கள் மத்தியிலே கிரியை செய்யணும், கத்தர் உங்கள் மத்தியில் நன்மையான காரியத்தை செய்யணும், கத்தர் உங்களோடு பேசணும், கத்தர் உங்களோடு இடைப்படணும், கத்தர் உங்களை நன்மையான காரியத்தினால ஒவ்வொரு நாளும் நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் அழகாய் சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இந்த வசனத்தை யாக்கோபு அந்த நிருபத்தில் எழுதும்போது அழகாக எழுதுகிறார். கத்தருக்கு முன்பாக தாழ்த்துங்கள், தாழ்மை உள்ள இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். தாழ்மை உள்ள இருதயம் உள்ளவர்களாய் இருதயத்தை கொண்டிருக்கிற உங்கள் மத்தியில கத்தர் கண்டிப்பாக நன்மையான காரியத்தை செய்வாங்க. அது எப்படி செய்வாங்க? வேதத்தில் அப்படிப்பட்ட மனுஷர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, வேதத்திலும் சரி உலகத்தில் இயேசுவை குறித்து அறிவித்த அநேகர் சரி தங்கள் வாழ்க்கையில தாழ்மை அப்படின்ற ஒன்றை அவங்க பயன்படுத்தினதுனால தான் கத்தர் அவங்களை உயர்த்தினாங்க. நான் முதலாவது வேதத்திலிருந்து ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். தாவீது அப்படின்ற மனுஷன் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பைபிள் கேரக்டர்ல ஒரு மனிதன் யாருன்னா தாவீது தான். தாவீதை கத்தர் அவனை அபிஷேகம் பண்ணுகிறாங்க, அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணும்னு அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறாங்க. தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணும்போது அவன் சிறிய பிள்ளையா தான் இருந்தான். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், கத்தர் நமக்கு எனக்கு ஒரு கீபோர்டு நல்லா வாசிக்க தெரியுதுன்னா நான் எல்லாருக்கும் முன்னாடி பயங்கரமாக வாசிக்கணும், நான் பிரசங்கம் பண்ண தெரியும்னா எல்லாருக்கும் முன்னாடி, அது மனுஷனுடைய இயல்பு. தாவீதுக்கு அந்த இயல்பு இருக்கானா? கண்டிப்பா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பட்டம் கிடைக்குது, ராஜா அப்படின்ற பட்டம் கிடைக்குது. அந்த அவ்வளோ பெரிய பட்டம் அவனுக்கு ஒரு வாலிப வயதுல கிடைக்குது. ஆனா அதை குறித்து அவன் பெரிதாவே என்ன பண்ணல நினைக்கல. அவன் எல்லாவற்றிலும் கத்தரை முன்னாடி வைத்து கத்தர் சொல்ற பாதையில கத்தரோடு நடக்கிறவனா தான் இருந்தான். தாவீதுக்கு ராஜா அப்படின்ற பட்டம் கிடைத்த உடனே ராஜா அரண்மனைக்கு ஓடினானா அப்படின்னா இல்லை. அவன் தன்னுடைய தகுதி வர வரைக்கும் வெயிட் பண்ணினான். இங்க அதை தான் சொல்லுது, கத்தருக்கு முன்பாக உங்களை தாழ்மைப்படுத்துங்கள். இவன் எவ்வளோக்கெவ்வளோ தன்னை தாழ்த்தினான் என்பதை நீ சங்கீதங்களின் புஸ்தகத்தை வாசிக்கும் போதே தெரியும். நான் ஒண்ணுமே இல்லாதவன், நான் வெறும் குப்பையானவன், நான் எளிமையானவன், நான் ஆடுகளுக்கு பின்னாடி சுத்தினவன், நான் தாயின் கருவியில் உருவாகும் போதே பாவியா பிறந்தேன். இந்த வார்த்தைகளை தாவீது அதிகமாய் பயன்படுத்துகிறத நீங்க சங்கீதங்களில் வாசிக்கலாம். ஏன்பா இப்படி அப்படி அவர் அதை பயன்படுத்த காரணம் என்னன்னா, தன்னுடைய நிலைமையை அவர் நன்றாய் அறிந்தவர். நான் இதுக்கு தகுதியானவனே கிடையாது, என்னை தன்னை தாழ்த்தினா மட்டும்தான் கத்தர் உயர்த்துவாங்க அப்படின்றதை அவன் நன்றாய் அறிந்திருந்தான். அதனால தான் மிகப்பெரிய ராஜா சவுல் இருக்கும்போது கூட, சவுல் அவனுக்கு விரோதமாய் எழும்பின போது கூட தாவீது சவுலுக்கு விரோதமாய் ஒரு காரியத்தையும் செய்யல. சரி, ராஜாவானதுக்கு பின்னாடி தன்னுடைய மகனால பிரச்சனை வருகிறது, அப்சலோம்னால. அப்ப கூட அவன் தன்னுடைய பிள்ளைக்கு விரோதமா எழும்பல. கத்தர் என்ன சொல்றாங்களோ, கத்தர் என்ன நடத்துறாங்களோ அந்த பாதையிலே தன்னை முழுவதுமாய் ஒப்படைத்தான். ராஜான்ற அதிகாரத்தை அவன் பயன்படுத்தல. அதனால்தான் பார்த்தாங்க, இவன் எல்லா நேரத்திலையும் என் பாதத்திலே விழுறான், எல்லா நேரத்திலையும் இவன் என்னுடைய சமூகத்திலே இருக்கிறான்னு சொல்லிதான் மிகப்பெரிய பட்டத்தை அவனுக்கு கொடுக்குறாங்க. நான் இவன் மேல பிரியமா இருக்கிறேன், இவன் மேல நேசமா இருக்கிறேன், இவன் மேல நான் அன்பா இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தைகளை தாவீதின் இடத்துல ஆண்டவர் பயன்படுத்துறாங்க. ஏன்னா அவன் எல்லா சூழ்நிலையிலும் கத்தர் மேலேயே நம்பிக்கையா இருந்தான், தன் இருதயத்தை தாழ்த்துகிறவனா இருந்தான், தன்னை ராஜா என்று யாரிடத்திலையும் காட்டல. ஒரு இடத்துல நீங்க வாஸ்து பார்க்கலாம், உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்குள்ள வரும்போது தன்னை ராஜானே மறந்து ராஜ வஸ்திரத்தை கழட்டி போட்டு அந்த உடன்படிக்கை பெட்டி முன்னாடி ஆடுகிறத பார்க்கலாம். தன்னுடைய மனைவி மேல இருந்து தனியா கூப்பிட்டு திட்டுறாங்க, இது நீ ராஜாவுக்கு தகுதி இல்லை, அந்த நிலைமைக்கு நீ பண்ற அப்படின்னும் போது, இல்ல நான் கத்தருக்கு முன்னாடி நான் ஒரு பாத்திரவானே அல்ல, நான் பாக்கியவானே கிடையாது, ஆனா என்னை பாக்கியப்படுத்தினது, என்னை நன்மைப்படுத்தினது, என்னை கிருபையின் பாதையில நடத்தினது அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி கத்தரை உயர்த்துகிறவனா இருந்தான். அதை பார்த்த ஆண்டவர் தான் அவனை மென்மேலும் உயர 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 ஆண்டவர் கொண்டு போனாங்க. இப்ப இந்த தாவீது கர்த்தர் தனக்கு செய்த நன்மைகளையும் சரி, கர்த்தர் தனக்கு தந்த தகுதியும் சரி தாழ்மையா ஏற்றுக்கொண்டதுனால தான் கர்த்தர் அவனை உயர்த்தினாங்க. நாமும் அந்த பாதையில வாழ்ந்தோம்னா கண்டிப்பா நம்மோடு கர்த்தர் பேசி நம்மளை உயர்ந்த இடங்களுக்கு கொண்டு போவாங்க என்பதை நான் இந்த வார்த்தையின் மூலியமாக உங்கள் மத்தியில் பேசுகிறேன். அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தை உங்களையும் என்னையும் மென்மேலும் உயர்த்தி செல்லும். இன்னைக்குரிய வேலைகளை செய்யுங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க.